வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வணக்கம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். 2 இல்லை 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சக்கரை பொங்கல், அதே அளவில் வெண்பொங்கல். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பானை வச்சு நல்லா நிறைய அளவு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் பண்ணணும்னு இல்லாமல் 2 பேர் மட்டும் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக குக்கர்லேயே 2 பொங்கலும் செய்து பார்க்கலாம். 80 ml அளவுள்ள கப்பில் 1 கப்பு அளவுக்கு பச்சரிசி, அரிசியை நல்லா கழுவிட்டு அரிசி அளந்த அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். குக்கரை மூடி வெயிட்டு போட்டுட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு 6-7 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தீ அதிகமாக இருந்தால் சாதம் அடி பிடிச்சிரும். இப்போது வெல்லத்தை கொதிக்க வச்சு வடிகட்டி எடுக்கணும். அரிசி அளந்த அதே கப்பில் நான் 1.5 கப் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த அளவு வெல்லத்துக்கு இனிப்பு கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். நல்ல இனிப்பு வேணும்னா 2 கப் வரைக்கும் கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை இப்போ கொதிக்க விடணும். வெல்லம் நல்லா கொதித்து இந்த மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் உள்ள சாதம் இப்போது நல்லா குழஞ்சி வெந்திருக்கும். ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் சாதத்தை. கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அதோட கொதிக்க வச்ச வெல்லத்தை இப்போ நல்லா வடிகட்டிட்டு அதோட சேர்க்கணும். வெல்லத்தில் கல் மண் நிறையா இருக்கும், அதனால் அடியோடு சேர்க்க வேண்டாம். மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா கலந்து ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் இதை கொதிக்க விடலாம். இந்த வெல்லமும் சாதமும் சேர்ந்து கொஞ்சம் கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்குவோம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடணும், இல்லாட்டி அடி பிடிக்கும். சாதமும் வெல்லமும் சேர்ந்து ஒரு 1.5-2 நிமிஷம் கொதித்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் வறுத்து சேர்த்துக்கலாம். குக்கர்லேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக சூப்பராக ஒரு சக்கரை பொங்கல் செய்தாச்சு. இது மாதிரியே குயிக்காக ஒரு வெண்பொங்கலும் இப்போ செய்வோம். இதுவும் 80 ml கப்பு தான். அதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே பொங்கல் செய்யும்போது 3க்கு 1 பங்கு பாசிப்பருப்பு சேர்ப்பேன். 4க்கு 1 பங்கு கூட சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு அளந்த அதே கப்பில் 5 கப் அளவுக்கு இப்போது தண்ணி சேர்க்குறேன். பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துடலாம்.
உப்பை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடணும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு 6-7 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடணும். சாதமும் பருப்பும் சேர்ந்து நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. நான் எப்போவுமே பொங்கல் தாளிக்கும் போது எண்ணெய் சேர்த்து தான் தாளிப்பேன். நெய்யில் கூட தாளிச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், பொடிசாக வெட்டின இஞ்சி 1 டீஸ்பூன் அளவு, உடைச்ச முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, இப்போது தாளித்ததை பொங்கலோடு சேர்த்துடலாம். 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போது நெய் சேர்க்குறேன். வெண்பொங்கலும் ரொம்ப ஈஸியாகவே குக்கரில் பண்ணியாச்சு. இந்த பொங்கலை ஒரு கப்பில் மாற்றிட்டு இன்னும் கூட நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அதில் நெய் சேர்த்து மூடி வச்சிட்றேன்.